Hi guys, நம்மக்கிட்ட ஃபோன் பார்த்தீங்கன்னா Vivo T2 5G. So after a long, sorry, 8 months after usage, I can do it, but I didn't unbox it. அதனால unboxing பார்த்துருவோமா? ஸோ உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் ஃபோன் இருக்கு, நம்ம ஓரமாக வச்சுக்குவோம். உங்களுக்கு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. குவிக் ஸ்டார்ட் கைடு கொடுத்துருக்காங்க, 44 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஃபோனை ஓப்பன் பண்ணிடுவோமா? வாட் அ டிசைன்! I like this design guys because this is matte finish and when exposed to light, அதாவது லைட்டில் காமிக்கும் போது உங்களுக்கு ப்ளூ கலர் வாங்களேன், ப்ளூ கலர் லைட்டில் காட்டுறேன் வாங்க, லைட்டில் காட்டுறேன். ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு லுக் கொடுத்துட்டு போகிறா. ஸோ உங்களுக்கு நீங்கள் லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போதோ, சன்லைட்டோ லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்களுக்கு ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் வரும். ஐ லைக் திஸ் கலர் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபியூச்சர். கேமரா பம்ப் பெருசாக இருக்குது, பட் கேமரா பெருசாகன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரே ஒரு கேமரா மட்டும்தான். விவோ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஒரு 2-3 கேமரா அதுக்கு மாதிரி தெரியும், ஆனால் ஒரு கேமரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் பார்ப்போம். நெக்ஸ்ட் டிஸ்பிளே தான். டிஸ்பிளே உங்களுக்கு ஆட்டோ டாப் நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் டிசைன்ஸ்லாம் டாப் அண்ட் பாட்டமும் ரொம்ப கூடவே இருக்குது. அது எனக்கு பிடிக்காத விஷயம். ஸோ பரவாயில்ல, இந்த பட்ஜெட்டில் ஒன்று வந்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கிலீஷில் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் ஆகுது. ஓகே அது ஓகே தான். இந்த ஃபோனில் ஒரு பிக் மைனஸ் பாயிண்ட் இருக்குது, பிக் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அந்த மைனஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட்டை நான் போக சொல்கிறேன். ஒரு சாய்ஸாக வச்சுக்கோங்க, பட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது அந்த 20Kல Vivo T3 இல்லாட்டி அதர் ஃபோன்ஸ். மோட்டோ G85 ரிலீஸ் பண்ணாங்களா அந்த ஃபோனு. அப்புறம் சாம்சங் M35 ஒரு சூப்பரான ஃபோனு. Vivo T3 செகண்ட் ஆப்ஷன் வச்சுக்கலாம். அடுத்து இப்போ Jet9S ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Vivo T3 Pro இல்லை ஒரே சென்சார் IMX882. Vivo T3லையும் IMX882 கொடுத்துருக்காங்க OS சென்சாரோட. உங்களுக்கு பெட்டர் குவாலிட்டி இமேஜ் கிடைக்கும், அந்த கிரெயின்ஸ் கம்மியாக கிடைக்கும். அந்த கிரெயின்ஸ் தான் இந்த ஃபோன்லேயே மேஜர் ப்ராப்ளம். ஸோ Vivo T3 ஒரு கம்பேரிசன் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், உங்களுக்கான நான் வீடியோ போடுறேன். கமெண்டில் போடுறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ உங்கள் சப்போர்ட்டராக எங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு ஹோப் கிடைக்கும். ஸோ இதில் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளேவும் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும், உங்களுக்கு 1300 nits பீக் பிரைட்னஸும், 360Hz சாம்பிளிங் ரேட்டும், உங்களுக்கு 6.38 inch டிஸ்பிளேவும் உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்கும். இல்லை Vivo T2ல கிடைக்கும். ஓகே, ஹாப்டிக் ஃபீட்பேக் உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது, இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான் இருக்குது. நெக்ஸ்ட் Vivo T2 போர்ட்ஸ் அண்ட் பட்டன் பார்த்துருவோமா? உங்களுக்கு டைப் சி 2.0 கொடுத்துருக்காங்க, பட் சிங்கிள் ஸ்பீக்கர் உண்டு. அந்த சிங்கிள் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ஒரு சர்ப்ரைசிங் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க, அந்த மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிம் கட்டரே கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க, பட் NFC சப்போர்ட் கிடையாது. சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல சொல்லியிருந்தேன் 1300 nits per HDRன்னு, பட் இதில் HDR சப்போர்ட் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற ப்ராசஸர் அப்படி. ஸோ ப்ராசஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 695 4nm சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4 lakh + Android ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்குன்னு இந்த ஃபோனை நீங்கள் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. உங்களுக்கு மீடியம் பெர்ஃபார்மன்ஸ்னால் கிடைக்கும், ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்குறது பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. இதோட பெட்டர் சாய்ஸ் நிறையாவே இருக்குது, ஃபோன் இருக்குது 20Kல. உங்களுக்கு ரேம் அண்ட் ரோம் டைப் பார்த்தீங்கன்னா 6GB 8GB 128 ரேம் இருக்குது, பட் 256 ரேம் கிடையாது. உங்களுக்கு UFS 2.1 வந்துடும், LPDDR4X ரேம் வந்துடும். நெக்ஸ்ட்டு பேட்டரி பொறுத்தளவுக்கு 44 வாட்ஸ் அடாப்டர் அண்ட் 1500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு கனெக்டிவிட்டி போகுமா? உங்களுக்கு 6 5G பேண்ட்ஸ் கிடைச்சிடும், உங்களுக்கு Bluetooth 5.1 தான் கிடைக்கும், பட் உங்களுக்கு NFC சப்போர்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு கேமரா போகுமா? கேமரா பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ஒரு கேமரா கிடைக்கும். நான் கிரெயின்ஸ் இல்லை எக்கச்சக்கமாக வரும். உங்களுக்கு டேரக்ட் கண்டிஷனில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், அந்த ஃபோன் பெஸ்ட் ஆயிடுச்சு. பட் நைட்டு அது ஒரு லோ லைட் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா அந்த ஃபோன் உங்களுக்கு வேணாம். ஸோ நீங்கள் இப்போ யூடியூபர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டேலைட் ஃபோட்டோ டேலைட்டில் நீங்கள் vlog எடுக்கிறீங்க, இந்த டேலைட்டில். பட் நீங்கள் லோ லைட்டில் ஃபோட்டோ எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த ஃபோன் உங்களுக்கு வேணாம். இது பெஸ்ட் சாய்ஸ் கிடையாது ஃபார் லோ லைட் ஃபோட்டோஸ் அண்ட் லோ லைட் வீடியோஸ்.
ஒரு டீட்டெயில் ஃபோட்டோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டே லைட்டில் கிடைக்கும். ஆனால் இந்த பிடிச்ச ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா நைட் மோடு வந்து லோ லைட்டில் வந்து ஒரு கொஞ்சம் லைட் இருக்கிறப்ப நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் நைட் மோட் பண்ணால் நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து இல்லை 64 MP கேமரா இருக்கு, 2 MP டெப்த் சென்சார், அல்ட்ரா சென்சார் கிடையாது, மேக்ரோ கிடையாது, ஒன்லி 2 MP. ஸோ இது ஒரு கேமரா மட்டும்தான் இருக்கு. இல்லை ஹை டெஃபினேஷன் HD ஃபோட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரை 16 மெகா பிக்சல் தான் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது டீசெண்டான ஃபோட்டோ கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்காதீங்க, டீசெண்டான ஃபோட்டோ கிடைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு டீசெண்டான ஃபோட்டோ கிடைக்கும். செல்ஃபி பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வீடியோ பொறுத்தளவுக்கு 1080 60 FPS வரைக்கும் நம்ம வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியும். பட் நீங்கள் ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1080 30 FPS வரைக்கும் உங்களுக்கு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த ஃபோனில் அல்ட்ரா வைட் மோட் கிடையாது, மேக்ரோ கிடையாது. பட் நீங்கள் வந்து ப்ரோ மோடில் வந்து மேக்ரோ வச்சுருக்கலாம். அந்த ஃபோட்டோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். வீடியோ குவாலிட்டி கிரெயின்ஸ் வந்து அள்ளி தெளிக்குது. கிரெயின்ஸ் தான், கிரெயின்ஸ் வந்து ரொம்ப இருக்குது. டே நைட் கண்டிஷன்லேயே ரொம்ப கொஞ்சம் கிரெயின்ஸ் அப்படி தெரியுது. பட்டு உங்களுக்கு நைட்லாம் எடுத்தீங்கன்னா வீடியோவே எடுத்துருவீங்க, ஃபோனே எடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இது இருக்குது, கிரெயின்ஸ் இருக்குது. உங்களுக்கு வீடியோஸ்லையும் ஃபோட்டோஸ்லையும் உங்களுக்கு OIS அண்ட் ES சப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ விவோனாலே உங்களுக்கு கேமரா ஃபீச்சர்ஸ் அள்ளி கொடுப்பாங்க. இங்கே அந்த மாதிரி அள்ளி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போமா, மைக்ரோ மைக் கொடுத்துருக்காங்க. அடுத்து வேனோ, டாக்குமெண்ட்ஸ், ஸ்லோமோ, டைம் லேப்ஸ், ஏர் ஸ்டிக்கர்ஸ், டபுள் எக்ஸ்போசர், டிஎல் வியூஸ், லைவ் ஃபோட்டோ, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. 65 மெகா பிக்சல் ப்ரோ மோடு, போர்ட்ரேட், நைட் மோடு, நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி ஃபோட்டோவில் போய் எஃபெக்ட் போங்களேன், அதில் வந்து ஒரு லைட் எஃபெக்ட் இருக்கும். அதில் கடைசியாக மோனோக்ரோமேட்டிக்னு ஒரு பேக்ரவுண்ட்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடும். ஃப்ரண்ட் நம்ம ஆப்ஜெக்ட் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஃபீச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேமரா பொறுத்தளவுக்கு நைட் கண்டிஷனில் பிக்சர் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். நான் அதை வந்து ஒன்றும் மாட்டேன். பட் லோ லைட் கண்டிஷனில் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. கேமராவில் கிரெயின்ஸ் வீடியோ வந்து 1080 60 FPS எடுத்துகிட்டு இருக்கோம். வீடியோ குவாலிட்டி அண்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்துங்க. ஸோ கிரெயின்ஸ் பிறகு வாய்ப்பு இல்லை. நான் டே லைட் கண்டிஷன் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபோட்டோ வீடியோவும். ஸோ நம்ம 16 MP செல்ஃபி கேமராவில் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். 1080 30 FPS சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு இருக்கோம். முன்னே கொடுத்துருக்காங்க 1080 60 FPS கொடுக்கல. குவாலிட்டி அண்டு ஷேடோஸில் எப்படிம்பாங்க, சவுண்ட் குவாலிட்டி எப்படிம்பாங்க அப்படி வெயில் மேலே காட்டுறேன். உச்சி வெயில் மேலே மண்டைக்கு மேலே வெயில் எடுத்துகிட்டு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கிரெயின்ஸ் உங்களுக்கு பிடிக்காதுன்னா அந்த ஃபோனை வாங்காதீங்க. அதே மாதிரி மீடியம் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இந்த ஃபோனை வாங்குங்க. உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இந்த ஃபோன் பெட்டர் சாய்ஸ் கிடையாது. நான் கேமராலாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு மீடியம் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு டிசைன் நல்ல டிசைனாக கேமரா கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அந்த டிஸ்பிளே சூப்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இந்த ஃபோனை 8 மாதம் வச்சிருக்கேடா, இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் லேக் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா லேக் ஆகுது, கொஞ்சம் லேக் ஆகுது. 8 மாதத்தில் இந்த கொஞ்சம் லேக் ஆகுது. வந்து இன்னொரு பிரச்சனை அப்படின்னா கிரெயின்ஸ், அந்த பிரச்சனை. அதுக்கு 1080 30 FPS 60 FPS இது மட்டும் சப்போர்ட் இருக்குது. ஆனால் எனக்கு அது கொஞ்சம் பிடிக்காமல் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு கேமரா மட்டும்தான் இருக்குது, 65 மெகா பிக்சல் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் யூடியூப்லேயும் ஆக்சுவலி சப்போர்ட் கிடையாது. உங்களுக்கு ஃபன் டச் வாய்ஸ் பேஸ்ட் ஆன் Android 14 கொடுத்துருவாங்க. இந்த மொபைல் செட் ஆகுமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவுட்டோரில் போய் வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து செட் ஆகும். இதே லோ லைட் கண்டிஷனில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நான் வேணாம்னு சொல்லுவேன். டிஸ்பிளே வாட்டர் ட்ராப் நாச் பழைய ஸ்டைலில் இருக்குது. பெசில்ஸ் வந்து உங்களுக்கு கூடவே இருக்குது. மேலே டாப் அண்ட் பாட்டமும் கூடவே இருக்குது.
இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் யாருக்கு பிடிக்காதுன்னு தோணுதோ அவங்க இந்த ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சார்ஜ் சூப்பராக நிற்கிது, 1.5 நாளைக்கு நிற்கிது. நல்லா நல்லா யூஸ் பண்ணால் 1.5 நாளைக்கு நிற்கிது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு சார்ஜ் நல்லா வேணும், சார்ஜ் நல்லா நிற்கணும், டிசைன் நல்லா இருக்கணும், கேமரா ஓகேவாக இருக்கணும், வாட்டர் டாப் மேட்ச் தான் பரவாயில்ல, எனக்கு நல்ல ஒரு டிஸ்பிளேயாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Vivo T3 is the best option for you. Stay tuned guys. Thank you.